ஜெபம் செய்வோம். அன்பு பிறக்கும் பல்லோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வழிக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, நாசியின் சுவாசத்திற்காக, இருதய துடிப்புக்காக, இரத்த ஓட்டத்திற்காக, பிளட் சுகரும் பிளட் ப்ரெஷரும் அதனுடைய வேலையை நேர்த்தியாய் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. காலை எழுந்தவுடனே உடைய மாறில சாய்ந்து உடைய பாதத்தில் விழுந்து உடைய வசனத்தை கேட்கிற கிருபை எங்களை தந்தீரதுக்காக ஸ்தோத்திரம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஒரே நிமிஷம் ஆண்டவர் கடந்த நாளிலே உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க. நான் சொல்லுவேன், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோமே, குடும்பமாக உயிரோடு இருக்கிறோமே, அதுவே பெரிய கிருபை. அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய உதவி, சகாயம், அதுக்கு நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்றவில்லை, சகாயமாய் அவர் சீக்கிரத்தில் செய்து முடிப்பார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உண்மை துதிக்கிறேன். உலகத்தின் ஆழத்திலிருந்து நான் துதிக்கிறேன்ப்பா. இயேசு அப்படின்னு ஒரு நாமம் இல்லைண்ணா, நீ சிலுவையில எங்களுக்காக மறிக்கலண்ணா, கர்த்தர் எங்களுக்காக உடைய குமாரனை அனுப்பலண்ணா, ஆவியானவர் இல்லைண்ணா, நாங்கள் இந்த உலகத்திலே இல்லை ஆண்டவரே. உலகம் போய்கொண்டிருக்கிற பாதையை பார்க்கும் பொழுது சோரம் போயிருக்கிறது. மாத்திரமல்ல ஆண்டவரே, கிறிஸ்தவர்களும் கூட ஒடுக்கிறவர்களாக மாறி இருக்கிறாங்க. அரசியல் சூழல், சமூக சூழல், பொருளாதார சூழல், உலகாவில் வார் நடந்து கொண்டிருக்கிறது. இவெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபையை. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நிற்க பலனில்லை ஆண்டவரே, உதவி செய்யுங்க அப்பா, சுகமாக்குங்க, ஆரோக்கியம் தாங்க, பலப்படுத்துங்க, குழந்தையை தாங்க, வேலையை தாங்க, திருமணத்தை நடத்தி வைங்க.
இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உமக்கு நாங்கள் சாட்சியாய் நிற்க இந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்க. எங்க வறுமை நீங்கட்டும், கடன் அடைக்கப்படட்டும், மேலும் நாங்கள் கடன் வாங்காதபடிக்கு கிருபையாய் காத்துக்கொள்ளும். அப்பா, சாபங்கள் முறிக்கப்படட்டும், தடைகள் தாமதங்கள் இயேசுவின் நாமத்திலே எப்பொழுதே நிர்மூலமாகட்டும். அதிசீக்கிரத்திலே அற்புதம் நடக்கட்டும். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சரீர பாடுகளிலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலே ஏற்பட்டிருக்கிற எல்லா உபாதைகளையும் வேதனைகளையும் வலிகளையும் மறத்து போகுதல், வாய்வு, கால் வீக்கம், ஷோல்டர்ல வலி, இருதயத்திலே வலி, கணையத்திலே பிரச்சனை, ஈரல்களிலே பிரச்சனை, சிறுநீரகத்திலே பிரச்சனைகளோடு கூட நம்முடைய பிள்ளைகள் கட்டி, கேன்சர் கட்டியோட வேதனை நிற்கும் பொழுது அற்புதம் செய்கிற கர்த்தர் இப்பொழுதே இப்படி தழும்புகளால எல்லாரும் குணமடைய செய்வீராக. எங்களால் ஆனது அல்ல ஆண்டவரே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்ன ஒரே வார்த்தையை விசுவாசிக்கிறோம். உம்மாலே எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறோம். உம்மாலே ஆகும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த தழும்புகளாலே நான் குணமாகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். ஏதோ நான் ஜெபம் பண்ணுகிறதுனால அல்ல, நான் பாவிலும் பிரதான பாவி. நம்முடைய பிள்ளைகள் ஜெபம் பண்றாங்க, அவர்களுக்காக நான் தரப்பில நடத்தி கொடுக்கிறேன். அதனால அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவர்களுடைய தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று ஐசையா 41:10 இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நான் பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு அழகிய வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்தார். எனவே நம்ம எதற்கும் அஞ்சாமல் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் முழுவதும் பற்றி கொண்டு, இந்த பயப்படாதே, நீங்கள் ChatGPT எல்லாம் போனீங்கன்னா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்கன்னா அநேக வசனங்கள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி அன்போடு கூட நான் அழைக்கிறேன். உங்களுக்காக அந்த வசனத்தை வாசித்து விட்டு இந்த நாளின் தியானத்துக்குள்ளே போகலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். சொல்லுங்க, நீ பயப்படாதே, நான் ஆண்டவர் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உன்னை திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி ஸ்ட்ரெங்தன் பண்ணி, உங்க வீக்னஸ்ல கர்த்தருடைய ஸ்ட்ரெங்த் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினாலே உன்னை தாங்குவேன். சரி, இன்றைக்கு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். கவனிங்க, ஆண்டவர் செய்வதெல்லாம் வியப்பாக இருக்கும். ஆண்டவர் நடத்துகிறதெல்லாம் ஆச்சரியமாயிருக்கும். அவருடைய நினைவுகள் எல்லாம் அதிசயமாயிருக்கும். சாக போக கிடந்த எலியாவை பார்த்து, நீ போகும் தூரம் வெகு தூரமா இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அந்த ஒரு போஜனத்தின் பலனால அவன் ஒரே மட்டும் நடந்து போனான். அந்த 19ஆம் அதிகாரத்திலே
இந்த ஓரேப் நிகழ்ச்சி 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம் என்ற அந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். 14 வரைக்கும் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். நம்மோடு கூட பல முறைகளிலே அவர் பேச முடியும். அங்கே அவன் பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது, இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. பலத்த காற்று உண்டாயிற்று, அந்த பலத்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. இதுக்கெல்லாம் ஒரு 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 அர்த்தம் இருக்கு. நீங்க ஒவ்வொன்றிலையும் கர்த்தர் இல்லை, கர்த்தர் கடந்து போனார், ஆனா அங்க கர்த்தர் இல்லை என்று சொல்கிற பொழுது அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல அது போய் சேரும், பேரலா இருக்கும். சரி, அடுத்து அந்த காற்றில் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின்பு ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் சொன்னேன்லங்க. இதற்கு முன்னாடி எலியா அறிந்தது என்னன்னா, நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்படிலாம் பேசுவாரு அப்படின்னு அவன் மூதாதையர் இடத்துல அறிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, பூமி எதிர்ச்சியில பேசுவார். பூமி, அது அந்த சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். பூமி அதிரும். யாரை குறித்து பேசுறாருன்னா, அதை உங்களுக்கு சொல்றேன், விளங்கி கொள்ளுங்க. 2வது, அக்கினிலே கர்த்தர் இருக்கவில்லை. 3வது, பூமி அதிர்ச்சி. 1வது, பர்வதங்கள் கண்மலையில் உடைக்கிறதுமான பெருங்காற்றில் இல்லை, பூமி அதிர்ச்சியில இல்லை, அதன் பிறகு அக்கினியிலும் இல்லை, மெல்லிய காற்றிலே சத்தம் உண்டாயிற்று. இந்த மாதிரி யாருக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மூன்றிலும் ஆண்டவர் மோசேயோடு தான் பேசினார். அவன் நினைச்சா மோசே மாதிரி வாழ்க்கையில அவர் இப்படிலாம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கற்பனையில இருந்தான். அவருடைய கற்பனையை தவிடுபடி ஆக்கினார். ஆண்டவர் வெவ்வேறு காரியங்களை வெவ்வேறு மனிதர்களுக்கு செய்கிறவர். அவர் எல்லாருக்கும் ஒன்று போல செய்கிறவர் அல்ல. மோசேக்கு ஒன்று செய்தார், இந்த எலியாவுக்கு ஒன்று செய்தார், இன்றைக்கு எலிசாவுக்கு ஒன்று செய்ய போகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற உண்மை என்னன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் செய்கிற மாதிரி அவர் எனக்கும் செய்யணும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம ஏமாந்து போவோம். நம்ம சூழ்நிலையில இப்படிதான் வரணும், ஒருத்தர் இப்படிதான் உதவி மருந்து மாத்திரைகள் இருந்து வர வேண்டும், இப்படிதான் எலியேசரை கொண்டு வந்து ஆண்டவருக்கு செய்யணும், இப்படிதான் காகத்தை அனுப்பி நமக்கு ஒரு சமிக்கை காட்டணும், காக்கா கத்தணும், இப்படிதான் பலர் வந்து எனக்கு யோபுவுக்கு உதவி செய்தது போல உதவி செய்யணும், அப்படிலாம் பல கற்பனைகளிலே நாம் இருந்தோம்னா உண்மையாகவே அது எல்லாம் எதுவும் நடக்காது. ஆண்டவர் என்ன செய்த தெரியுமா? ரொம்ப சைலண்டா தன் காரியத்தை செய்கிறவர். இல்லை சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. வெரி சைலண்டா, மெல்லிய காற்று. நான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணும் பொழுது நான் அக்கினியை குறிப்பிடுவதை விட, பூமி அதிர்ச்சியை குறிப்பிடுவதை விட, பெருங்காற்றை குறிப்பிடுவதை விட, இந்த மெல்லிய சத்தம், மெல்லிய காற்றை குறிப்பிடுவது தான் எனக்கு வழக்கம்.
எனக்கு அனுபவமே அந்த மெல்லிய காற்று என்னை அப்படியே வருடும் பொழுது அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் உணர முடிகிறது. பிரியமானவர்களே, இப்ப ஆண்டவர் பேசுகிறார். எலியா கேட்டபோது தன் சால்வையினாலே தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசல் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் உனக்கு உண்டாயிற்று. அதுக்கப்புறம் அவன் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வாசித்த 19ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல செங்கன 19ஆம் வசனத்துல எலியாவை அபிஷேகம் பண்ண எலியாவை என்ன பண்ணணுமா? ஒரு நிமிஷம். கண்டு ஒட்டி கொண்டான். நல்ல கவனிங்க. நான் திரும்ப வாசிக்கிறேன். இங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஆண்டவர் வைக்கிறார், ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் வைக்கிறார். அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அந்த வித்தியாசத்தை. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கு வழியாக வனாந்திரத்துக்கு திரும்ப போய் ஆசேகேலை சீரியாவின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, தைல குப்பி. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மெகொல்லா ஊரானாகிய ஷாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு என்றார். 3 பேருக்கும் சொன்னப்பட்ட வார்த்தை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். ஆனா எலியா செய்ததை கவனிங்க. அவன் புறப்பட்டு போய் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஒட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடத்தில் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அமேன் சொல்லுங்களேன். அபிஷேகம்னா தைல குப்பியில தைலத்தை, அந்த நறுமண தைலத்தை அவன் தலை மேல ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறது. இங்க 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 12ஆம் ஏர் மாடை உழுதுகிற அவனாக இருந்தான். 2 வெவ்வேறு கருத்தில் இருக்கிறது. அவன் ஒரு பெரிய பணக்காரன் என்றும் அவனுக்கு அத்தனை மாடுகள் இருந்தது என்றும் ஒரு ஆக்கியோன் ஆசிரியர் சொல்லுகிறார். வேறு ஆவிக்குரிய ரீதியாக சிலர் எழுதும் பொழுது சொல்வாங்க, 12 என்பது கடைசி தான். 12 ஒன்றுக்கும் 12க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. எப்பொழுதுமே இந்த உலகம் 1 தான் பார்க்கும், ஃபர்ஸ்ட் ரேங்கை தான் பார்க்கும். ஆனால் 12வது ரேங்கெல்லாம் அந்த உலகம் சாதாரணமாக பார்க்காது. எனவே முந்தினவன் பிந்தினவனாக, பிந்தினவன் முந்தினவனாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் என்பதை குறித்து சில ஆவியானவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். எனவே நீங்க நல்ல கவனிங்க. நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஒருவேளை நாம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, இங்க அவனுடைய பிசிக்கல் ஸ்டாச்சு, அதாவது அவனுடைய இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவனுக்கு தலையில முடியே இருக்காது. ஏன்னா நீங்க வரப்போகிற காலங்களில அவனுடைய மிராக்கிள்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல அவனை மொட்டை தலையா என்று சொல்லுதான் கூப்பிடுவார்கள். அப்படிப்பட்டவன் தான் ஏர் விழுது கொண்டிருந்தான். அவன் இருந்த நிலம் சகதியான நிலம். ராஜாவை அபிஷேகம் பண்ண ஆள் அனுப்பினானாம். அவளை வந்து என்னை பார்க்க சொல்லு, அவளை வந்து என்னை பார்க்க சொல்லு என்று சொல்லி அவளை ஆள் அனுப்பி வந்து அபிஷேகம் பண்ணினான். 18ஆம் அதிகாரத்தில் அது வரும் என்று நான் நினைக்கிறேன். 18ஆம் அதிகாரம் எங்க வருதுன்னு தெரியலையே. சரி, ஓகே. ஆள் அனுப்பினார். ஆனால் இங்கே ஒரு எலிசாவை அபிஷேகம் பண்ண
இவர் பெரிய தீர்க்கதரிசியாக இவர் சேற்றில் இறங்கினார். நல்ல சத்தமோ ராமன் சொல்லுங்க. சேற்றினில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதி தாக்கினாரே, கல்லானையின் உள்ளம் உருகின கல்வாரியில் கண்ணுடன் ஓடிடுவேன் ஆனந்தமா இன்ப காண ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோமோ அதே இடத்திலே வந்து அவருடைய சால்வையினாலே நம்மேலே அந்த சால்வையை போற்றி அவர் நம்மை அபிஷேகம் பண்ண, நம்மை தீர்க்கதரிசி ஆக்க, அவர் விட்டு செல்கிற பணியை நாம் தொடர்ந்து செய்ய ஆண்டவர் நம்மை பயன்படுத்த போகிறார். கவலைப்படாதீங்க. அங்கவீனமா இருக்கீங்களா? வாழ்க்கையே வெறுத்து போய் ஒரு 12ஆம் நிலைக்கு, ஏன்னா ஏன் இந்த 12 நம்பரை சொல்லணும்னா, தாவீது அவன் வீட்டில் 8வது மகன். அவன் 7 மகனை அவங்க அப்பா ரொம்ப பெருசா நேசித்து, பெரியவனை ரொம்ப நேசித்து, இவன் தான் ராஜா என்று சாமுவேலுக்கு முதலாவது அறிமுகம் செய்து வைத்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் மனுஷன் பார்க்கிற விதமாய் பாரேன். கர்த்தருடைய பார்வை ஒன்று இருக்குங்க, காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. மனுஷர்கள்லாம் பார்த்து தான் அழகா பார்த்து, அவனுடைய இங்கிலீஷ் பேசுகிற ஸ்டைலை பார்த்து, அவனுடைய படிப்பை பார்த்து தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று நினைக்காதீங்க. மனுஷன் கொடுப்பான், ஆனா ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவர். ஆமென். அவர் தாவீதுக்கு ராஜாவின் அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். 8வது ஆள் நாற்றம் எடுத்து வருகிறான், தலையெல்லாம் புழுதியோடு வருகிறான். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசியால உட்கார முடியல, எழுந்தான். சபை மூப்பர்கள் எல்லாம் எழுந்தார்கள். பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய பணக்காரெல்லாம் எழுந்தாங்க. கர்த்தர் அவனோடு சொன்னார், தெளிவா சத்தமா மெல்லமா, மெல்லிய சத்தமா, இவனை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். உடனே அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றினான். அதனாலதான் தாவீது எழுதும் போதெல்லாம் சொல்லுவான், ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாற்று. இன்னைக்கு நம்முடைய கம்ப்ளீஷன் கருப்பா இருக்கிறோம். நம்மளை யாரும் நேசிக்கிற கிட்ட கூட வரமாட்டுறாங்க. படிப்புல ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். நான் லாஸ்ட் ரேங்க் தான், இன்னும் ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கிறேன். வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன். பெரிய கார்பரேட்லேயோ அல்லது ஊழியத்திலேயோ நான் தான் லீஸ்ட் எனப்படுகிறேன். நான் தான் லீஸ்ட், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், மூளையில் இருக்கிறேன், என்னை கேட்க கூட நாதி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பலவீனத்தை நிமித்தம், சோர்வை நிமித்தம், ஸ்ட்ரென்த் இல்லாம, ஐயோ என்னை பார்க்க கூட ஒருவரும் வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களை தேடி ஆண்டவர் வருவார். ஆமென் சொல்லுங்களேன். 8வது மகனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது உண்மையானால், 12வது மகனை யோசேப்பை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது உண்மையானால், 12வது ஏறு பூற்றி உழுத எலிசாவை அவன் ஸ்தானத்திலே வந்து சேற்றிலே இறங்கி அந்த சேரும் சகதியுமாய் இருந்தவனை அவன் மேலே தன் சால்வை, அபிஷேக சால்வையை போட்டு அவனை தீர்க்கதரிசியாய் மாற்றினதுன்னு உண்மையானால், கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவார், நிச்சயமாக மாற்றுவார். இசைக்கில நல்ல ஒரு 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 வசனம் இருக்கிறது. நான் கடந்து வந்த பொழுது உன்னை நான் மூடினேன், என்னுடைய வஸ்திரத்தால் நான் உன்னை மூடினேன். அது ரொம்ப நல்ல வசனம். அது நீங்க அதை தேடி கண்டுபிடிங்க. உன் நிர்வாணத்தை நான் மூடினேன்.
நீ தொடைக்கப்படாமல் இருந்தாய். நீ பிள்ளை பெறுகிற பொழுது தொப்புள் கொடி அறுக்கப்படல. உப்பு தண்ணீரிலே நீ குளிப்பாட்டப்படல. நீ துணிகளால் சுத்தப்படல. நான் கடந்து வந்த பொழுது நீ இரத்தத்தில் கிடந்தாய். அப்பொழுது நான் உன்மேலே மனதுருகி உன்மேலே என்னுடைய சால்வையை போட்டு மூடினேன். ஆமென். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட அருவருக்கப்பட்ட நிலையில இருந்தா கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் என்னையும் தான் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உயர்த்தி அழகு பார்ப்பார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பொழுதும் எதிர்க்காதவர், உம்மை போல் ஒரு தேவன் நேசித்தவர்களில் உம்மோர் எவரை இன்று காணவில்லை. நான் போகும் வழியை அவர் அறிவார். என் வேதனைகளை அவர் அறிவார். என் வேதனைகளை அவர் அறிவார். என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு மீட்பர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. சேற்றில் இருந்த நம்மை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறார். சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறார். இன்னொரு பாடலும் உண்டு. சேற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. சேற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. ஆண்டவரே, கண்மலையின் மேலே நிறுத்துகிற கர்த்தர் நீர். உங்கள் கால்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த சாதியமாவான். நீங்க ஒரு சின்னவனை தான் தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த உலகத்துல ஞானவானை வெட்கப்படுத்தும்படியா பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன். பலவான்களை வெட்கப்படுத்தும்படியா பலவினரை தெரிந்து கொண்டேன். இப்படி அன்பு பெரிதப்பா. எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய மெல்லிய சத்தம் எங்களை காதுகளிலே கேட்டு இந்த ஜூன் மாதத்துல நாங்கள் உயிரடைந்து பலனடைந்து, ஒருவேளை இந்த எலும்புகள் உயிரடையுமா என்ற வார்த்தையை தீர்க்கதரிசி கேட்டபோது அது உமக்கே தெரியும் ஆண்டவரே. அப்படி நாங்கள் உலர்ந்த எலும்புகளாக இருந்தாலும் கர்த்தர் எங்களை மகா பெரும் சேனையாய் மாற்றி நிறுத்துவீராக. இந்த நாளிலே சேற்றில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உம்முடைய சால்வையினாலே நாங்கள் மூடப்பட கர்த்தர் உதவி செய்யும். அந்த அபிஷேக தைலம் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் சதா கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.